today's vegetarian elite, Bhagavan Sri Ramana Maharishi, a great sage's love for all beings, will be presented in Tamil and English with subtitles in Arabic, Aulacese or Vietnamese, Chinese, English, French, German, Indonesian, Italian, Korean, Persian, Portuguese, Punjabi, Russian, Spanish, Tamil and Thai. உலக கட்டுப்பாடும் சாத்வீக உணவும் அளவாக உண்பதும் எல்லா வகைகளிலும் நல்லது. மனதின் சாத்வீக குணம் வளரவும் மிகவும் ஏற்றதாகும். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி எழுதிய நான் யார்? வணக்கம் அன்புள்ள நேயர்களே, இந்த வாரத்தின் சைவ மகான் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டதற்கு நன்றி. இன்று நாம் திருவண்ணாமலையின் சிறந்த மகான் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிக்கு மரியாதை செலுத்துவோம். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி தென்னிந்தியாவில் தமிழகத்தில் மதுரை அருகே திருச்சுழி என்ற சிற்றூரில் 1879 ஆண்டு டிசம்பர் 30 பிறந்தார். அப்பொழுது அவருக்கு வெங்கட்ராமையர் என்று பெயர். இவருடைய பிறப்பின் போதே சில புனிதமான அறிகுறிகள் தெரிந்ததுடன் அவர் ஆன்மீக வாழ்க்கையில் ஈர்க்கப்படுவார் என்பது இளவயதிலேயே தெரிந்தது. சிறுவனாக இருக்கையில் கல்வியை விட நண்பர்களுடன் விளையாடுவதிலும் நீந்துவதிலும் அதிக ஆர்வம் காட்டினார். ஒரு நாள் பள்ளிக்கூடம் செல்கையில் வழியில் சந்தித்த ஒரு முதிய உறவினரிடம் எங்கிருந்து வருகிறீர்கள் என வெங்கட்ராமன் கேட்டார். அருணாச்சலத்திலிருந்து வருகிறேன் என்று முதியவர் கூறினார். இவ்வுலகில் இல்லாத மாயாலோகம்தான் அருணாச்சலமலை என்று நினைத்திருந்த சிறுவன் அது பூமியிலேயே உள்ள ஓர் இடம் என்று அறிந்து மிகவும் உணர்ச்சி வயப்பட்டான். சில மாதங்களுக்கு பின் பெரிய புராணம் என்ற வாழ்வில் அற்புதங்கள் செய்தவர்களும் கடவுளுக்கு நெருங்கியவர்களுமான 63 நாயன்மார்களின் வரலாற்று புத்தகத்தை அவர் படித்தார். அன்றிலிருந்து வெங்கட்ராமன் ஆன்மீக பாதையில் ஈர்க்கப்பட்டார். மதுரையில் மீனாட்சி கோவிலுக்கு சென்று 63 நாயன்மார்களின் சிலைகள் எதிரே நிற்பாராம். தானும் அவர்களைப் போல ஆக வேண்டும் என்று கண்ணீர் மல்க வேண்டுவாராம். தன் வாழ்க்கையும் அற்புதம் நிறைந்ததாக மாறி தானும் அவர்களைப் போல கடவுளுக்கு நெருங்கியவராக ஆவோம் என்று அவருக்கு அப்பொழுது சிறிதும் தெரிந்திருக்கவில்லை. பதினாறாவது வயது பிறந்த நாளுக்கு சில தினங்களுக்கு முன்பாக சித்தப்பா வீட்டில் அவர் இருந்தபோது அவருக்கு திடீரென்று மரண பயம் ஏற்பட்டது. இந்த உணர்வை பின்வருமாறு பிற்காலத்தில் கூறினார். நான் சாவை உணர்ந்தேன். அப்படியானால் சரி என்று எனக்குள் கூறிக்கொண்டேன். இந்த உடல் இறந்து விட்டது. அது இனி விரைத்து போய்விடும். அதை மயானத்துக்கு எடுத்துச் சென்று எரித்து சாம்பலாக்குவார்கள். ஆனால் என் தனித்துவத்தை நான் உணர்ந்தேன். நான் என்பது உடலில் ஓர் ஆன்மா. அந்த நொடியிலிருந்து இந்த நொடி வரை எனக்குள் தான் என்ற ஈர்ப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இசை ராகம் போல பிற எண்ணங்கள் வந்து போகலாம். ஆனால் நான் என்பது அடிப்படையான ஆதார ஸ்ருதி. அது நிலையானது. அந்த அடிப்படை ராகத்துடன் மற்றவை வந்து சேரும்.
காலம் கழித்து வெங்கட்ராமன் தன் வீட்டை துறந்து அருணாச்சல மலை அடிவாரத்தில் தன் வாழ்வை தொடங்கினார். தமது குடும்பத்தினரிடமிருந்து பிரிந்து வருகையில் வெங்கட்ராமன் தான் இறைவனின் விருப்பப்படி செல்வதால் அவர்கள் துயரப்பட வேண்டாம் என்று எழுதி வைத்தார். தன்னை பற்றி அவர் இது என்று குறிப்பிடுவார். நான் என்னும் பதத்தை அவர் கைவிட்டார். அதன் பிறகு வாழ்வில் எப்போதும் நான் என்று அவர் கூறியதே இல்லை. திருவண்ணாமலைக்கு அவர் சென்றபோது அவரை வரவேற்பது போல அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் எல்லா கதவுகளும் திறந்திருந்தன. ஆனால் அங்கு யாருமே இல்லை. கர்ப்பகிரகத்திற்குள் சென்று சிவலிங்கத்தை அவர் கட்டித் தழுவியதும் சித்தப்பா வீட்டில் அவர் ஞானம் பெற்று தம்மை தாமே உணர்ந்த பொழுது அவரது உடலில் ஏற்பட்ட எரிச்சல் நீங்கி அமைதி பெற்றார். அவருக்கு தன் இருப்பிடம் கிடைத்துவிட்டது. வெங்கட்ராமன் அங்கு 1000 கால் மண்டபத்தில் இரவு பகலாக அமர்ந்து எப்போதும் தியானத்தில் ஈடுபட்டிருந்தார். அங்குள்ள சிறுவர்கள் அவருக்கு தொந்தரவு தந்ததால் 1000 கால் மண்டபம் அருகிலுள்ள ஒரு குகைக்குள் சென்றார். அங்கு பூரான், எறும்பு, தேள் போன்றவை இருந்தன. அவரது கால்களில் அவை கடித்த தழும்புகள் ஆயுள் முழுவதும் அப்படியே இருந்தன. பின்னையும் அவர் தன் தியானத்திலிருந்து வழுவவில்லை. உள்ளூர் மகான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் அந்த சிறுவனை குகையில் பார்த்து அவருக்கு உணவு தந்து பராமரித்தார். ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் தான் வெங்கட்ராமனுக்கு பிரம்மானந்த சுவாமி என்ற பெயர் சூட்டினார். 1901ஆம் ஆண்டு அறிஞரும் கவிஞருமான கணபதி சாஸ்திரி திருவண்ணாமலைக்கு வந்தார். அவர் வேதங்களையும் உபனிஷதங்களையும் சம்ஸ்கிருத காவியங்களையும் கற்றுத் தேர்ந்தவர். தீவிர தியானம், மந்திர உச்சாடனம் செய்பவர். ஆனால் அவரால் இவ்வனைத்திலும் உண்மையான அமைதியை காண முடியவில்லை. அவர் இந்த இளம் துறவியின் கால்களில் விழுந்து, நான் எல்லா சுவடிகளையும் படித்து விட்டேன், எல்லா மந்திரங்களையும் கற்றேன், பூஜைகள் செய்தேன், ஆனால் இன்னும் அமைதி கிடைக்கவில்லை, தயவு செய்து என்னை காத்தருள் என்று கேட்டார். பிரம்மானந்த சுவாமிகள் சிறிது நேரம் அவரை உற்று நோக்கிவிட்டு சில வார்த்தைகள் கூறினார். கணபதி சாஸ்திரிகளுக்கு எல்லா சந்தேகங்களும் அப்போது நீங்கின. கணபதி சாஸ்திரிகள் அந்த இளம் துறவியை இனி மகரிஷி என்று அழைக்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு முதிர்ந்த ஞானி என அர்த்தம். இறைவன் என பொருளாகும் பகவான் என்ற அடைமொழியும் தந்தார். அன்றிலிருந்து அவர் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி என்று அழைக்கப்பட்டார்.